இன்னொரு முக்கியமானது, அவங்களுக்கு இன்னொரு சேலஞ்சர் விஜய். இன்னைக்கு வந்து தாவேகா ஒரு கட்சி வந்திருக்கு. இந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருத்தரே போயிருக்கிறாரு. அவங்க வாங்குற ஓட்டு அதிமுகவை கடுமையாக பாதிக்குன்னு பலவிதமான புள்ளிவிவரங்கள் வருது. அந்த கட்சி சார்ந்து எந்த பேச்சுமே இல்லையே. அந்த கட்சி சார்ந்து அவங்க பேசாததான் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த கட்சி தாவேகா நம்ம கூட வந்துரும், தாவேகாவோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம், கடைசி நிமிஷத்தில் அந்த கூட்டணி என்பது மாறிடும், கூட்டணி கணக்குகளை இபிஎஸ் மாற்றுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இவரே அதை வந்து 2-3 மேடைகளில் பேசினதுனால அந்த அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் தாவேகா என்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கை போயிருச்சு. இப்போ 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்க முடியாது இல்லையா ஒரு கூட்டணியில். அப்போவே அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கு. நீங்க 2 வருஷம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். டாக்டர் ராமதாஸ் அந்த காலத்தில் சொன்னாருங்க, ஆண்டுக்கு ஒரு முதலமைச்சர்னாரு. கரெக்ட். ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படிலாம் சொன்னாரு. இல்ல அது ஒரு ஏற்பாடு இருந்தாலும் பட் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா அது தேர்தல் வியூகமாக அது சரியா வராது அப்படின்றது. ரெண்டாவது, விஜய் வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போறதுக்கான எந்த சமீட்சைகளும் அவங்க கொடுக்கல. மாறாக அவங்க வந்து அதிமுகவை எந்தெந்த வகையிலெல்லாம் பலவீனப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் அவர்கள் உள்ள இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போனது அதுவே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியை கொடுத்துருச்சு. நீங்க கட்சியில் அவர் இல்லை, அதனால நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி இங்கே எங்களுக்கு வந்து தமிழகத்திலேயே இதை ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு பேசுறதே வந்து இவங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்கு அப்படின்றது தெரியுது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு தெரியுது.